பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். வாருங்கள். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது. இன்னும் நீ இரட்சிப்பு பெறவில்லை, இன்னும் நீ குணமாகவில்லை, இன்னும் நீ இரட்சிப்பு பெறவில்லை, இன்னும் நீ குணமாகவில்லை. முதலாய் வேலை அறியும் காட்டு புறாவும் காலம் அறியும். நாரை முதலாய் வேலை அறியும் காட்டு புறாவும் காலம் அறியும். என் ஜனமே நியாயம் அறியாயோ, என் ஜனமே காலம் அறிவாயோ. நான் வரும் காலம் அறியாயோ. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது. கிருபை நாதம் ஸ்தோத்திரம். மாடு முதலாய் அறியும் கழுதை கூட தன் முன்னணை அறியும். என் ஜனமே என்னை மறந்தாயோ, என் ஜனமே என்னை உணராயோ, என் அன்பை நீ உணராயோ. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது. கீழையாற்றில் தைலம் இல்லையோ, நல்ல வைத்தியனும் அங்கே இல்லையோ. கீழையாற்றில் தைலம் இல்லையோ, நல்ல வைத்தியனும் அங்கே இல்லையோ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இல்லையோ, பாவம் மன்னிக்கும் இரட்சகர் இல்லையோ. என் ஜனமே மனம் திரும்புவாயோ, என் ஜனமே என்றே நீ வருவாயோ. என்னிடம் நீ வருவாயோ. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது. அறுப்பு காலம்
சென்றது, கோடை காலம் முடிந்தது. மாடு முதலாளி எஜமான மாடு முதலாளி எஜமானறியும், கழுதை கூட தன் முன்னனை அறியும். மாடு முதலாளி எஜமானறியும், கழுதை கூட தன் முன்னனை அறியும். என் ஜனமே, என்னை நீ மறந்தாயோ? என் ஜனமே, என்னை நீ உணராயோ? என் அன்பை நீ உணராயோ? அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது. இன்னும் நீ ரட்சிப்பு பெறவில்லை? இன்னும் நீ குணமாகவில்லை? இன்னும் நீ ரட்சிப்பு பெறவில்லை? இன்னும் நீ குணமாகவில்லை? இன்னும் நீ ரட்சிப்பு பெறவில்லை? இன்னும் நீ குணமாகவில்லை? யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள் என்று சொல்லி இங்கு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயத்தை நீங்கள் பரிசுத்தமாக்க வேண்டும் என்று இங்கு ஒரு காரியத்தை யாக்கோப்பு ஆலோசனை கொடுக்கிறார். தன்னுடைய நிருபத்தை அவர் எழுதுகிற போது, ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் தேவனிடத்தில் அவன் கேட்கட்டும், சந்தேகப்படாமல் அவன் கேட்க வேண்டும் என்று சொல்லி அங்கு ஆலோசனை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கேட்கிறான், ஆனால் சந்தேகத்தோடு கேட்கிறான். 2 காரியங்கள் இங்கு காணப்படுகிறது. நாம் ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிற போது விசுவாசத்தோடு கேட்பதற்கு பதிலாக சந்தேகத்தோடு நாம் கேட்கிற போது இதுதான் இருமனமாய் செயல்படுகிறது என்று நாம் காண முடியும். எலியாவின் நாட்களில் பாருங்கள், 2 நினைவுகளால் ஜனங்கள் குந்தி குந்தி நடந்தார்களாம். அதனால் எலியா சொன்னார், கர்த்தர் தெய்வமாயிருந்தால் கர்த்தரை வணங்குங்கள், இல்லாவிட்டால் பாகாலை பின்பற்றுங்கள். எந்த மட்டும் 2 நினைவுகளால நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை அவன் நிரூபித்த போது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி ஒரே மனமாக ஆண்டவரிடத்தில் திரும்பினார்கள். அவர்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்கினார்கள். கர்த்தர் தான் தெய்வம் என்று அன்றைக்கு நிரூபிக்கப்பட்டது. யோசுவாவுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஜனங்களை பார்த்தவன் சொல்லுகிறான், நீங்கள் யாரை சேவிக்க போகிறீர்கள்? கர்த்தரை சேவிப்பது ஆகாதது என்று கண்டால் நீங்கள் பின்ன யாரை சேவிக்க போகிறீர்கள்? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று ஒரே மனமாக ஒரே காரியத்தை யோசுவா சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அதனால்தான் இங்கு யாக்கோப்பு தன்னுடைய நிருபத்தில், இரு மனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயத்தை நீங்கள் பரிசுத்தமாக்க வேண்டும். 2 மனமாக, 2 நினைவாக, 2 காரியங்களை உடையவர்களாக நீங்கள் வாழக்கூடாது. அப்படி வாழ்வீர்களானால் உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக அர்ப்பணித்து பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள் என்பதாக அவர் சொல்லுகிறார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்மை நேசித்து நம்மை சீர்படுத்த நம்முடைய ஆண்டவர் இயேசு அவளோடு கூட இருக்கிறார். நம்மை அர்ப்பணிப்பதுதான் முக்கியம். ஆண்டவரிடத்தில் இருமனமாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையை நீர் மாற்றி ஒரே மனமாய் விசுவாசத்தோடு நான் கேட்பதற்கும்
கர்த்தர்தான் தெய்வம் என்று வணங்குவதற்கும் உம்மை பின்பற்றுவதற்கும் எனக்கு என் இருதயத்தை சுத்திகரியும் என்று சொல்லி அர்ப்பணிப்போமானால் ஆண்டவர் நம்மை சுத்திகரிப்பார். நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இரு மனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள் என்று எங்களுக்கு ஆலோசனை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும் என்று நீர் சொன்னதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த விதமான இரண்டு மனம் எங்கள் வாழ்க்கையில காணப்படாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தோடு கேட்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஒரே மனமாக கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர்தான் தெய்வம் என்று உம்மை தொழுது கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று எங்கள் இருதயத்தை நீர் சுத்திகரிக்க வேண்டும் என்று இந்த காலை நேரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். கடந்த காலத்தில் இவ்விதமாக இருமனமாய் செயல்பட்ட எல்லாவற்றையும் எங்களை விட்டு அப்புறப்படுத்தி சுத்திகரித்து எங்களை தூய்மையாக்கி உமக்கு முன்பாக நிலைநிறுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த விதமாக ஒரே மனம் கர்த்தரை பின்பற்றுகிற காரியத்தில் ஒரே மனம் உண்டாயிருக்கத்தக்கதாக செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.